இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இவர் வந்த பிறகுதான் இந்த கதையிலேயே ஒரு திருப்பு முனை. ஹீரோ வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? யாரையாவது போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படார்னு ஒரு வயதான ஆளை தள்ளிடுவாங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு அங்க ஹீரோ அப்படியே எழும்புவார். அப்படி காமிப்பாங்க. இது மாதிரி தான் இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே சாவு, ஒரே இழப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போது படம் சோகமாவே போயிட்டு இருக்கு. இப்ப 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஹீரோவுடைய இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஹீரோயின் வாழ்க்கையில ஏகப்பட்ட பாதிப்பு. நம்ம ரூத்து இப்போ பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை எப்படி வாழ வைக்கிறார் நம்முடைய கதாநாயகன். அதான் கதை. இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிற ஒரு நபர். ஒரு பெண்ணை அல்லது ஒருவரை மீட்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3 தகுதி இருக்கணும். ஒண்ணு, அந்த மீட்க போகிற நபர் அவருக்கு உறவுக்காரரா இருக்கும். அடுத்தது, அந்த மீட்கக்கூடிய நபர் அந்த மீட்பதற்கான கிரயத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட என்ன இருக்கணும்? செல்வம் இருக்கணும். 3வது, அவருக்கு பில்லிங் இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். இப்போ கிறிஸ்து நம்மளை மீட்கணும்னா என்ன இருக்கணும்? உறவின் முறை இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். பாருங்க, அதுக்காக தான் கடவுள் மனுஷனா வரார். அந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் இருக்கிற கடனு, இந்த வயலுகள் எல்லாம் மீட்கணும்னா நீங்க காலி ஆயிருவீங்க போவாஸ். இவங்கள செஞ்ச பாவம் இருக்க, இவங்கள பண்ண வேலை இருக்க, அம்புட்டுக்கும் நீங்க கொடுக்கணும்னா நீங்க போனி ஆயிருவீங்க. அந்த மாதிரி இல்ல. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தார். அவர் நிறைவான செல்வந்தரா இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தார். உங்களுடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கை, உங்க தரித்திரமான வாழ்க்கை, உங்க இல்லாமையின் வாழ்க்கை மாறணும்னா நீங்க இணைக்கப்பட்ட இவர் மிகுந்த ஆஸ்திக்காரர் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்க வாக்கப்பட்டது பெரிய பணக்காரர் இருக்குங்க. நீங்க ஃபேவரை நம்பி ஒரு ஆர்டினரியான வேலை தான், ஆனா எக்ஸ்ட்ராடினரியான ஃபேவரை நம்பி நீங்க போகும்போது சரியான நேரத்துல சரியான இடத்துல நீங்க இருப்பீங்க. That is the favor of God. The right time in the right place. இந்த உலகத்துக்கு ஒண்ணு தான் தெரியும், லேபர். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒண்ணு தெரியும், அதுக்கு பேரு favor. We are not just believing labor, we are believing the favor of God. கடவுள் எப்படி உங்க வாழ்க்கையை மாத்துவார் தெரியுமா? நீங்க ஒரு தயவை நம்பும் போது சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சரியான ஆளை சந்திக்க வச்சு உங்க தலையெழுத்தையே அவர் மாற்றுவார். உங்க தலைமுறையை அவர் மாற்றி அமைப்பார். That is the favor of God. பெறுவதற்கு 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ரைட் டைம், சரியான நேரம், ரைட் பிளேஸ், சரியான இடம், சரியான செயல். பெரிய திறமைசாலி இருப்பான், ஆனா தப்பான நேரத்துல அவன் பண்ணிட்டு இருப்பான், இல்லைன்னா தப்பான இடத்துல பண்ணிட்டு இருப்பான். ஆனா நீங்க சரியான ஒன்றை சரியான இடத்தில் சரியான நேரத்துல செய்யற மாதிரி அப்படி அமைக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃபேவர் ஆஃப் காட். இவ வாழ்க்கையை தேடி ஏதோ ஒரு பிரயாசத்தை தேடி அவ போறா, ஆனா தயவை நம்பி போறா. அவ போய் நின்னா பாருங்க, கரெக்டான டைம்ல கரெக்டான வயல்ல அவ போய் நிக்கிறா. அந்த நேரம் கரெக்டா போவாசும் வரா. அதான் அந்த விஷயம். நம்முடைய வார்த்தைக்கு போகலாம். இந்த ரூத்து புஸ்தகத்தின் 3வது வாரம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 வாரம் இதில் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 3வது செவ்வாய்க்கிழமை நாம் இதிலிருந்து சத்தியத்தை படிக்க துவங்க போகிறோம். 2 வாரங்கள் சில காரியத்தை நம்ம பார்த்தோம். 2 வாரமும் 1ஆம் அதிகாரத்துக்கு உள்ளேயே சில காரியத்தை என்ன பண்ணோம்? பார்த்தோம். முதல் வாரம் என்ன பேசணும்னா, தவறான ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம் என்றால் அந்த தவறான முடிவுகளினால் வருகிற விளைவுகளை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறதான் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ராங் திங்ஸை, ராங் டிசிஷனை
எப்படி சரியாக என்ன பண்ணுறாரு, சரியான திசையை நோக்கி டேன் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இது முதல் வாரம் நாம் பார்த்த காரியம். ரெண்டாவது வாரம் என்ன பார்த்தோம்? அந்த முதல் வாரத்தில் அதை பார்க்கும்போது என்ன பேசணுன்னா, த ரிடம்டிவ் பவர், தேவனுடைய மீட்கும், அதாவது நம்ம தவறாக முடிவு பண்ணி போயிட்டா கூட தேவனுடைய மீட்பின் வல்லமை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது, இனி என் வாழ்வில் என்ன இருக்குது, இதான் போன வாரம் பார்த்தோம். இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இருக்குது, அந்த எண்ணெயை பெருக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்ன தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி கர்த்தர் வந்து நகோமி அப்படி சொன்னா இல்லையா, நகோமி அப்படி சொன்னால் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி தேவன் அழகாக்குனாரு, சரியாக்குனாரு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இவர் வந்த பிறகு தான் இந்த கதையிலேயே ஒரு திருப்பு முனை. இதை தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ரூத் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். எத்தனை பேர் இதை வாசித்திருக்கீங்க? ஒரு முறையாவது வாசித்திருக்கீங்களா? சும்மா ஒரு காஃபி வச்சுக்கிட்டு ஒரு டீயை வச்சுக்கிட்டு அப்படியே வாசித்துடலாம். 4 சாப்டர் தான் இருக்குது. கடகடன்னு என்ன பண்ணிடலாம், வாசித்துடலாம். ரொம்ப எளிமையாக வாசித்துடலாம். சரியா? இப்படி ஒவ்வொரு புக்காக எடுக்க போகிறேன். ஒவ்வொரு புக்காக எடுக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேதாகம கல்லூரிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கூட இவ்வளோ மேட்ரு தெரியாது. அந்த மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். சில பேர் பைபிள் காலேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படிங்காங்க. ஆல்ரெடி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு, பேர் தான் போடலை. அப்படி இந்த மெட்டீரியலெல்லாம் எடுத்து தான் நம்ம பைபிள் காலேஜுக்கு போட போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சபைகள்லையும் மற்ற கூட்டங்களையும் பேசின மெட்டீரியல்ஸை நிறைய வேதாகம கல்லூரியில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்முடைய அனுமதியோடு 4 வேதாகம கல்லூரியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து மாணவர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டுலாம் இருக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு அதில் ஒன்றும் ஆப்ஜெக்ஷனே இல்லை. தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெளிப்பாடுக்கான காப்பி ரைட்ஸ் நம்முடையதல்ல, அது அவருடையது தான். ஆமென். அதனால் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் வேதாகமத்தை படிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் வெறும் பாடம் மாதிரி மட்டும் போகாமல் அது வந்து எப்படி ப்ரொஃபட்டிக்கலாக வாழ்க்கைக்கு பயனாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம போதிக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து இறையியலை வாழ்வியலாக மக்களுக்கு கொண்டு போகும் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம். ஏமேன். சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு, அவன் அவனை பெற்றான் அப்படின்னு நீங்கள் பேசினா கூட சும்மா ஏதோ தியாலஜி மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எந்த இதை பேசினாலும் மக்களுக்கு அதிலிருந்து எதை பேசணும், ஜீவனை பிரித்து கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அறுவடை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த 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 கதிரிலேருந்து எதை பிரிக்கிறீங்க, நெல்லை கோதுமை என்ன பண்ணுறீங்க, பிரித்து எடுக்கிறீங்க. அது மாதிரி சும்மா பிரித்து மேஞ்சிடணும் பிரசங்கம் பண்ணும்போது. அப்படி ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த வசனத்துக்குள்ளேருந்து எதை கொடுக்கணும், ஜனங்களுக்கு லைஃப்பை, ஞானங்களை என்ன பண்ணணும், மக்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னால் கேட்குறவங்களுக்கு என்ன உண்டாக ஆரம்பிக்கும், ஜீவனும் பலனும் உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த விதத்தில் தான் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளவும் முடியும், அதே நேரத்தில் இந்த வார்த்தைகளால் ஜீவனையும் பலனையும் நீங்கள் பெற முடியும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் ஸ்டடி பண்ண விரும்புகிறேன். நான் இந்த ரூத் புக்ஸஸ் எல்லாம் தியாலஜிக்கல் இதில் எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா குத்துன்னு குத்தி கண்டம்னேஷனில் தூக்கி போட்டு போயிடுவாங்க, தியாலஜி பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில். ஆனால் நம்ம கிருபையின் வெளிப்பாட்டுக்கு கீழே, தேவனுடைய அன்பின் கண்ணாடிக்கு கீழே எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். எப்போவுமே கண்ணாடி ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள், கண்ணாடி ரொம்ப முக்கியம். கண்ணாடி யார் தெரியுமா? இயேசு தான். அந்த கிருபைங்கிற கண்ணாடி போட்டு, இயேசுங்கிற கண்ணாடி போட்டு பைபிள் படிச்சிங்கன்னா தான் பைபிளில் இருக்கிற எந்த பக்கங்களும் உங்களுக்கு வந்து ஜீவனாக தெரியும். இல்லைன்னா எந்த பக்கம் வாசித்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும், படபடப்பாகவே இருக்கும். பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஜீவனாக தெரியுதா, படபடப்பாக தெரியுதா, அதை வச்சு உங்கள் கண்ணாடி எந்த கண்டிஷன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் இந்த 3D மூவி பார்த்துருக்கீங்க? அதாவது 3D மூவி பார்த்துருக்கீங்களா? அப்படி கேட்கல, அது நிறைய பேர் நெட்டில் 3D பார்க்குறீங்க, அது கேட்கல. 3D டெக்னாலஜி மூவி பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இவ்வளோ பேர் தான் பார்த்துருக்கீங்களா? பெண்கள் யாருமே பார்த்தது இல்லையா? கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக போட்டுருவோம்.
ஒரு அந்த அந்த படத்தை நீங்கள் இப்படி நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதுக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, கண்ணாடி கருப்பு கலர் கண்ணாடி கொடுப்பாங்க. இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் போடுவாங்க பாருங்கள், அது மாதிரி கருப்பு கலரில் ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி கண்ணாடி போட்டு படம் பார்த்துருக்கீங்களா? அதாங்க 3D மூவி. ஸோ நான் இப்போ இந்த கருப்பு கண்ணாடி போட்டு படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுருக்கலாம் போல் முதல்ல. அந்த கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இல்லைன்னா சில நேரத்தில் இதே எது கொடுத்துருக்கான்னு இப்படி திறனை எடுத்து வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நம்ம கொஞ்சம் அதிக மேதாவி மாதிரி கண்ணாடி கழட்டிட்டு இப்படி பார்ப்போம், ஒன்றுமே தெரியாது. போட்டால் தான் க்ளீனாக தெரியும். அது மாதிரி தான் பாருங்கள். இப்போது இந்த சூரிய கிரணம் அந்த மாதிரிலாம் வருது பாருங்கள். அப்போ என்ன கொடுக்குறாங்க, ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. அந்த கிளாஸ் போட்டிங்கன்னா தான் அதை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இல்லைன்னா அது பாதிக்கும். அதுக்கு பேர் என்ன கிளாஸு, சன் கிளாஸ். அதே தான் நானும் சொல்கிறேன். சன் கிளாஸ் போட்டு SON சன் கிளாஸ் போட்டு இதை படிச்சிங்கன்னா பாதிப்பே இருக்காது, படம் தெளிவாக தெரியும். ஆமென். அதை நாங்கள் இங்கு வழங்குகிறோம். சன் கிளாஸ் வழங்கப்படும். இங்கே வருகிற ஒவ்வொருத்தருக்கும் SON சன், JESUS ஜீசஸ் அந்த கிளாஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், வழங்குகிறோம். அதை போட்டிங்கன்னா முதல்ல பைபிள் வந்து படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய நேரத்தில் அது போடாமல் படிக்கும்போது தான் ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி வேதாகமத்தில் எல்லா பக்கங்கள்லையும் கிறிஸ்துவை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் யாரை பற்றி எழுதியிருக்கு, என்னை பற்றி தான் எழுதியிருக்கு அப்படி சொல்கிறார். இவங்களுக்கு புரியல, என்னது இவரை பற்றியே எழுதியிருக்குன்ட்டு. என்னை பற்றி தான்ப்பா எல்லா புக்லையும் எழுதியிருக்குது. இந்த புத்தகத்தின் நாயகனே நான் தான். ஆமென். இந்த கதையின் நாயகனே நான் தான். ஆமென். ஆதி ஆகமத்திலிருந்து யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, யோசுவா, நியாயாதிபதிகள், இப்போ எங்கே வந்திருக்கோம், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், எல்லா சாப்டரும் போனேன்னா 66 புக்லையும் அவருடைய பிக்சர் தான் அங்கே இருக்குது. இது வந்து தெரியாமல் போயிடுச்சின்னு வைங்களேன், மக்களுக்கு எந்த மாற்றமும் வராது. கிறிஸ்துவை பார்க்கும்போது தான் மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஆமென். சரி, எல்லா புக்லேயும் அவரை பற்றிய வெளிப்பாடு இருக்குது. இந்த ரூத் புத்தகத்தில் நிறையவே இருக்குது. அதை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இவர் வரும்பொழுது தான் திருப்பு முனை. எல்லாம் சொல்லுங்கள், அவர் வரும்போது திருப்பு முனை. ஆமென். இப்போ பாருங்கள், ஹீரோ வரப்போகிறார். இதுக்கு வரைக்கும் என்ன பார்த்தோம் தெரியுமா? ஹீரோ வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், யாரையாவது போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்க இல்லைங்க, வயசான பாட்டி யாராவது அடிப்பாங்க, இல்லைன்னா யாராவது வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வியாபாரத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு ரவுடி கோஷ்டிகள் என்ன பண்ணும், மாமூலாம் வாங்குவாங்க. படார்னு ஒரு வயதான ஆளை தள்ளிடுவாங்க, அப்படியே கீழே விழுந்துருவார். இதை கேட்க ஒருத்தன் வருவான்டா அப்படிம்பாங்க. டடான் 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 அண்ணன்னு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, காப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கேட்பார், இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படின்னோடனே அங்கே ஹீரோ அப்படியே எழும்புவார், அப்படி காமிப்பாங்க. இது மாதிரி தான் இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே சாவு, ஒரே இழப்பு, ஒரே நல்லாவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முடிய போது படம் வந்து சோகமாகவே போயிட்டுருக்கு. போதியே அப்பா, இன்னும் 3/4 மணி நேரம், இன்னும் 3/4 படத்தை எப்படி பார்க்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் படப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஹீரோவுடைய இன்ட்ரோடக்ஷன் அங்கே வருது. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இதுதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். ஆமென். இந்நேரம் டிக்கெட்லாம் கிழிச்சு அப்படியே பறக்க விட்டுருக்க வேண்டாமா? ஆமென். இதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ஸுங்க. நீங்கள் பாருங்களேன், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது முதல்ல என்ன காட்டுவாங்க, பழைய படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? முதல்ல என்ன காட்டுவாங்க, அப்படியே காலை தான் என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. முதல்ல அப்படி காலை காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காலை காட்டி இப்படியே கேமரா கொண்டு வந்துட்டுனா என்ன ஹீரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமெடியனே அப்படி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன்னு நினச்சி பார்ப்போம், அப்படின்னு ஒரு காமெடியன் ஒருத்தர் நின்றுட்டுருப்பாங்க.
அது வந்து இடையில நம்மளை அப்படி கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக பண்ணுறது, அதாவது ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம். அப்படி ஏதாவது மாற்றுவாங்க. ஆனால் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு, தோட்டத்தை விட்டுட்டு இப்படி அனாதை மாதிரி வெளியே போகிற மாதிரி இப்படி போகிறான். அப்போ தான் அவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. என்ன அறிமுகம்? அவர் வந்து அவன் தலையை நசுக்குவார். அப்படின்னா என்ன? தலையை நசுக்குவார்னா என்னது? தலை எது நசுக்கும்? காலு தான் நசுக்கும். ஸோ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தலைவருடைய காலை காட்டுறாங்க. அப்பவுமே என்ன காமிக்கிறாங்க? காலை காமிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே கேமரா வந்துக்கிட்டே இருக்குது, வசந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம்தான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு காட்சி என்ன பண்ணப்படுகிறது, தன்மைகள் வெளிப்படுத்தப்படுறது. ஸோ இயேசுதான் கதாநாயகனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் தான் ஹீரோ. ஆமென். இப்போ ஹீரோயினி வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாதிப்பு. நம்ம ரூத்து இப்போ பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை எப்படி வாழ வைக்கிறார் நம்முடைய கதாநாயகன். அதான் கதை. இவருடைய என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் ரூத்துடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறதான் இந்த புத்தகமாகவே இருக்குது பாருங்க. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, இழந்து போனது, தவித்தது, மரணங்கள், இழப்புகள், தவறான முடிவினால் வந்த நஷ்டங்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதற்கு உள்ளே ஒருவர் நுழைந்து, ஒரு இரட்சகர் நுழைந்து, ஒரு மீட்பர் நுழைந்து எல்லாத்தையும் எப்படி சரிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமென். ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் நாம் எடுத்த சில தவறான முடிவுகளால் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நமது தவறான முடிவு நம்மளை மட்டும் பாதிக்காமல் நம்ம சுற்றில் இருக்கிற எத்தனையோ பேர் அதை என்ன பண்ணியிருக்கலாம், பாதிச்சிருக்கலாம். நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, எத்தனையோ பேர் அது பாதிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த கதையை அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த கதையை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த எலிமெலேக்கு அப்படிங்கிற ஒரு ஆள் உடைய தவறான டிசிஷன். பஞ்சம் பெத்லெஹேமிலே வந்தபோது அவன் ஒரு தவறான முடிவெடுத்து அவன் தன் குடும்பத்தை கூட்டிகிட்டு எங்கே போகிறான்? மோவாப் என்கிற ஒரு இடத்துக்கு அவன் போகிறான். மோவாப் என்பது எப்படிப்பட்ட இடம்? சபிக்கப்பட்ட ஒரு இடம். தேவன் வந்து அவன் கூட தொடர்பு வச்சிக்காத அப்படின்னு ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தார், சொல்லியிருந்தார். இந்த மோவாப் யார் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சகோதரன் இருக்கிற லோத். அந்த லோத்துக்கு 2 பெண் பிள்ளைங்க. அவங்க இந்த தகப்பன் மூலமாகவே என்ன பண்ணுறாங்க, குழந்தைய பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதில் வந்து வருகிற ஒருத்தன் தான் யார்? இந்த மோவாப் அம்மோன் புத்திரர்கள். மோவாப் மற்றும் அம்மோன் புத்திரர்கள். அம்மோனியர்களும் மோவாபியர்களும். அந்த மோவாப் சபிக்கப்பட்ட ஒரு இனம். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கானானுக்கு போகிற வழியில் இவங்களை ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்குனதும் யார் தான்? இந்த மோவாபியர்கள் தான். அதனால் கடவுள் பயங்கரதாக இருக்கார். என் பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்க விடாமல் என் பிள்ளைய தடை பண்ணின இவன் என்ன பண்ணக்கூடாது, என் சபைக்குள்ளே வரவே கூடாது. அவன் கூட உனக்கு தொடர்பு இருக்கவே கூடாது. அவன் கூட யாரும் அண்ணன் தம்பி புழங்கக்கூடாது. நான் அவனை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த நாட்டாமுடைய தீர்ப்பு அப்படின்ட்டார். அப்படி மீறி புழகனா யாடா அவனையும் தள்ளி வைக்கிறேன். எல்லாமே ஸ்கிரிப்ட் இங்கே தான் இருக்குது. டயலாகை வேறு யாரோ உச்சரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி விலக்கப்பட்டவர்களாக தான் யார் இருந்தா? இந்த மோவாபியர்கள் இருந்தார்கள். இந்த எலிமெலேக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வந்து பஞ்சம் இருந்ததுனால அங்கே போயிட்டான் அப்படின்னு நமக்கு படிக்கும்போது எப்படி தோணுதுன்னா, சரி பஞ்சம் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போயிருக்கான், போயிட்டான், இது ஒரு தப்பாயா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இஸ்ரவேல் நாடுங்கிறது எப்படி இருக்குதுன்னா நீளமாக இருக்குது. அந்த நாட்டினுடைய மேப் பார்த்தீங்கன்னா நீளமானது. ஒரு சைடில் வந்து இந்த பஞ்சம் மாதிரி, அதாவது ரொம்ப ஹீட்டான இது இருந்ததுன்னா, இன்னொரு முனையில் போனீங்கன்னா அங்கே குளிர்ச்சியாக இருக்கும்.
அந்த மாதிரி சீசன் வந்து அங்கே என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தேசமாக தேவன் அந்த தேசத்தை வச்சிருக்கிறாரு. ஆப்போசிட் சைடு போனோன்னா இந்த எர்மோன் மலை இதெல்லாம் சொல்கிறவங்க பாருங்கள், அதனுடைய பனி இதெல்லாம். அப்போது அவன் ஒருவேளை அப்படி தான் தன்னை காத்துக்கணும்னு நினச்சா அங்கேருந்து என்ன பண்ணிடலாம், அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துக்கு என்ன பண்ணியிருந்திருக்க முடியும், போயிருந்திருக்க முடியும். ஆனால் எருசலேமில் அந்த அந்த பெத்லெஹேமில் வந்து அந்த பஞ்சம் ஒரு தற்காலிகமான ஒன்று தான். ஏன்னா அவன் பஞ்சத்தில் அவன் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஊருக்காரங்க யாரும் செத்து போகல, அங்கே தான் இருந்தாங்க. ஹலோ, அதனால தான் கேட்குறாங்க நகோமி வந்திருக்கா அப்படின்ட்டு. எல்லாம் போய் சேரல, அதே ஆட்கள் அங்கே தான் இருந்தாங்க, அவங்க யாரும் சாவலை. அப்போ இவங்க என்னென்னா, இந்த எலிமெலேக்கு வந்து சாதாரண ஒரு ஆளும் கிடையாது பாருங்களேன். அவனுக்கு வந்து நிறைய காணியாட்சிகள், நிறைய நிலங்கள் இருந்ததாக இருக்குது. அந்த நிலத்தை தான் யார் மீட்கிறா, போவாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, மீட்கிறார். ரூத்தை திருமணம் செய்யும்போது அந்த நிலத்தையும் என்ன பண்ணுறாரு, மீட்டு கொள்கிறார். அந்த வேலை வந்து நடக்குது. அப்போது நிலங்கள்லாம் இருக்குது. இவனுக்கு என்னமோ தெரில, ஏதோ ஒரு வாய்ப்பு தேடிட்டே இருந்திருக்கிறான். இஸ்ரவேலில் ஒன்றும் அவ்வளவு சுதந்திரமாக இருந்த மாதிரி தெரில. மோவாவுக்கு போயிட்டால் கொஞ்சம் அவுத்து விட்ட மாதிரி கொஞ்சம் ஜாலியாக எப்படியாவது இருக்கலாம். இவனில் ஒரே கட்டுப்பாடுங்கம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க. இதை விட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தது போல தான் இந்த கதையை கவனிக்கும் போது தெரியுது. ஏன்னா பஞ்சம் ஒன்றும் அப்படி இல்லை. பஞ்சம் வந்து இருந்தபோது மக்கள் நல்லா தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவன் ஒரு பணக்காரன், அவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. நகோமியே சொல்கிறா பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேங்கிறா. ஏற்கனவே நிலங்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. ஒரு பஞ்சம் வந்தோடனே எல்லாம் போயிடுமா, அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்திருக்க முடியும். ஆனால் இவனுடைய ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு, ஒரு தவறான ஒரு எண்ணம், அங்கே போயிடலாம் அப்படின்னு போகிறாங்க. அதுவும் அவன் போகிற அந்த டைம், அந்த மோவாப் தேசம் எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மோவாப் வந்து எந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். அங்கே என்ன நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் தமிழில் பேர் வைக்கிறதா இருந்தால் நாட்டாமைகள் அப்படின்னு நான் பேர் வச்சுருப்பேன். அப்படி தான் வைக்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஜட்ஜஸ்னால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கட்ட பஞ்சாயத்து, நாட்டாமைகள், பல நாட்டாமைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்டாமைகளுடைய கதை தான் இந்த நியாயாதிபதிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மோவாப் ராஜா இந்த இஸ்ரவேல் மக்களை வந்து என்ன பண்ணுறான், ஆக்கிரமித்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறான். பல ஜாதிகள் யார் ஆண்டிருக்காங்க, இஸ்ரவேலை ஆண்டிருக்காங்க. பல ராஜாக்கள் அப்பப்போ இவன் அடிச்சுட்டு விட்டுட்டா இன்னொருத்தன் அடிப்பான். இப்படி தான் ஒருத்தன் 4 நாள் கூட்டு போய் அடித்தாமாம்ல, அது மாதிரி அவனாச்சும் பரவாயில்லப்பா கொஞ்சம் ஊற்றிட்டு அடித்தாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது இவங்க வந்து கொஞ்சம் அடி வாங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனவுடனே ஆண்டவரே அப்படின்னு முறையிடுவாங்க. உடனே ஆண்டவர் ரட்சகரை எழுப்புவார், காப்பாற்றுவார். அப்புறம் குளிர் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அப்புறம் யாராவது வந்து இன்னொருத்தன் கையில் மாட்டுவான். திருப்பி ஆண்டவரே அப்படிமா காப்பாற்றுவார். எப்பெல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்போல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்பப்போ ஒரு ஆளை எழுப்பிடுவார். எழுப்பி இவங்களை என்ன பண்ணிடுவார், அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். அதனால தான் பார்த்தார், இப்படி ஒவ்வொருத்தரையாக அனுப்பி அப்பப்போ எழுப்புறதுக்கு என் குமாரனே அனுப்பிடுறேன்னு இயேசு அனுப்பிட்டார். புரியுதா உங்களுக்கு? இவனை அனுப்பி பார்த்தாரு, ஒன்றும் செட் ஆகலை. எப்பா நீனே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிச்சி விட்டார். ஆமேன். ஏன்னா வேறு எதுவும் நிரந்தரமான விடுதலை வரமாட்டுக்கு. அப்பப்போ வாரான்லோ அப்பப்போ போகிறான்லோ. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமேன். அதனால தான் வேற எந்த ஒரு விடுதலையும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான விடுதலையாக இருக்க முடியாது. இயேசு தருகிற விடுதலை நிரந்தரமான விடுதலையாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். மற்ற எல்லா விஷயமும் ஒரு டெம்பரவரி தான். பட் இயேசு உங்களுக்கு தந்தால் அது பர்மனண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அதனால தான் என்னானாலும் சரி ஒரு மனுஷன் இயேசுக்கிட்ட வந்தே ஆகணும். வந்து அவர் தருகிற விடுதலையினால் மட்டும்தான் வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது பாருங்கள். இப்போ 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாப்பின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். எந்த ராஜா இவர்? எந்த ராஜாங்க? மோவாப். மோவாப் தானே இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ரூத் எந்த ஊர் பொண்ணு?
எந்த ஊரில் பொண்ணு எடுத்திருக்காங்க? மோவாப். அங்கேருந்து அந்த ராஜாவை பற்றி தான் அதில் போட்டிருக்குது. புரியுதா உங்களுக்கு? கூடயே வாங்க. மோவாப். அந்த மோவாப் ராஜா இவங்களை எத்தனை வருஷம் ஆள்றான்? ஆங்கிலேயர்கள் எவ்வளோ வருஷம் நம்மளை ஆண்டாங்க? அதை நான் என்னல எத்தனை அடி அடித்தாங்க என் மயில, அதை நான் என்னல. அது ரொம்ப வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டிருக்காங்க. ஆனால் இவங்களை எத்தனை வருஷம் ஆண்டாங்களாம்? 18 வருஷம் என்ன பண்ணாங்க, ஆண்டிருக்கிறான். இப்போ பாருங்கள், கடவுள் ஒரு வேலை பண்ணுறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். என்ன இவங்க சேட்டை பண்ணாலும் ஆண்டவரை என்ன உடனே ரட்சிப்பு வந்துடுது. தான் வேலை பாருங்களேன். இவங்க தப்பு பண்ணுறதும் அவர் தப்பு விற்கிறதும் இப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க, அப்படி தான் போட்டிருக்குது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது நீ தான் தப்பு பண்ணிட்டிய, போய் தொலை அப்படிலாம் சொல்லுகிறாரு. என்ன நோக்கி பார்த்துட்டல, இந்த பாரு ஒரு ஆளை எழுப்புறேன்னு எழுப்பிடுறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் ஆண்டவரே என்னங்கன்னா ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருதுங்க உங்கள் வாழ்க்கையில். ஒரு ரட்சிப்பு வந்துடுது. ஆமென். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். கர்த்தருடைய வேலையே ரட்சிக்கிறது தான், பட்சிக்கிறது கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், பட்சிக்கிற தேவன் அல்ல, ரட்சிக்கிற தேவன். நிறைய நேரத்தில் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா உன்னை பட்சித்து போடுவார் அப்படின்ட்டாங்க. நான் என் தேவையில்லாமல் போய் சிக்கி எங்கேயோ என்னோ மாட்டிக்கிட்டா கூட ஆண்டவரே என்ன தூக்கிடுவார். அதுதான் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? நீ நம்மளாக இருந்தால் நான் சொன்னோம்ல, கேட்டியா, நான் சொன்னோம்ல, அப்படி நம்ம அந்த நேரத்தில் நியாயம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் அப்படி பண்ண மாட்டார், தூக்கிடுவார். இப்போ ஒரு வேலை பண்ணுறாரு பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான். எல்லாம் சொல்லுங்கள், லெஃப்ட் ஹேண்ட். உங்கள் பிள்ளை லெஃப்ட் ஹேண்டா? அப்போ நீங்கள் கவனிங்க. உங்கள் பிள்ளை ஒரு ஸ்பெஷல் பிள்ளை, உங்கள் பிள்ளை ஒரு விசேஷமான பிள்ளை. நம்ம ஊரில் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டாக யாராவது இருந்தானா என்ன லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு அதை இது பண்ணுறோம். ஆனால் பைபிளில் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான். இவங்களை காப்பாற்ற போகிற ரட்சகனுக்கு இடது கை பழக்கம். அவன் தான் சேவியராக இருந்திருக்கிறான். ஆனால் அது எவ்வளவு சாதகமாக இருந்ததுன்னு பார்க்கணும். இந்த இடதுகை பழக்கம் அப்படிங்கிறது இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அது எப்படி உதவியாக இருந்தது அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இடதுகை பழக்கம்னா இருந்தான். அவன் கையில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். இவன் இந்த வரி வட்டி கிஸ்தி அவடெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், கொடுக்குற மாதிரி போய் கொடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இதோட இவன் கதையை முடிக்கணும்டா அப்படின்னு என்ன பண்ணுறான், போயிட்டுருக்கிறான். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுள்ள ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு. பாருங்க, இப்போ இப்போ வலது கையில் தான் வாள் யூஸ் பண்ணுவோம். அப்போ பொதுவாக உரை எங்கே வைப்பாங்க, லெஃப்ட் சைடில் தான் வைப்பாங்க. ஆனால் இவனுக்கு என்னது, லெஃப்ட் சைடு. அப்போ வாள் எங்கே வச்சிருக்கிறான், அரண்மனை காவலன் இந்த பக்கம் செக் பண்ணிட்டு விட்டுட்டான். ஹலோ, இந்த பக்கம் செக் பண்ணிட்டு விட்டான். ஆனால் வாள் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா ஐயாவுக்கு இடது கை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு மேட்ரும் கடவுளால் சாதகமாக மாற்ற முடியும். ஆமென். பீச்சாங்கை தானே, பரவாயில்ல, பீச்சாங்கையில் 1 கோடி கொடுத்தா வேக மாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை பிரதர், சோத்து கையில் கொடுத்தா தான் வாங்குவேன். கடவுளுக்கு பாருங்க, எப்பா அதில் என்னப்பா இருக்குது, நான் அதை கூட பயன்படுத்திட்டேன். அப்போ அரண்மனை அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள இதை செஞ்சு என்ன பண்ணிட்டான், வலது தொடையில் கட்டிட்டு போயிட்டான். காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்தூலித்த தான் பிரதர். அப்படின்னா தண்டியா கொழுன்னு இருந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்படியே அந்த வயிறு எல்லாம் அப்படியே மாமிசம் எல்லாம் மாதிரி இருந்திருக்கிறான்.
சில இதிலலாம் காட்டுவாங்க பாருங்களேன், அது மாதிரி வயிறு ஈரெலாம் வச்சு ஸ்தூளித்த மனுஷன், கிங் வேறையா, இஷ்டத்துக்கு அதை எதையும் சாப்பிட்டு ஆள் எப்படி இருக்கிறான், ஒரு மாதிரி இருக்கிறான், மனுஷனாக இருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்த்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கீழ்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். ஒரு சீக்கிரட் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறான் ராஜா கிட்ட. அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். சீக்கிரட் உடனே ராஜா என்ன பண்ணுறான், அரண்மனை நாட்கள் எல்லாம் வெளியில் போங்க, ஏதோ ரகசியம் என்கிட்ட பேச போகிறார் அப்படின்னு ரகசியமாக இவன் போட போகிறான். அவன் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஏகுத் அவன் கிட்டே போய் அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்துருந்தான். ஏதோ ஒரு ஏசி பண்ணியிருக்காங்க அந்த டைமில், ஒருவேளை நெல்லைக்கூழ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது ஏகுத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகுத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்தில், இந்த கை தானே, தன் வலதுபுற இடுப்பில் கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றில் பாய்ச்சினான். அழகோடு கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்து அவனை வயிற்றுக்குள் போய் கத்தி அவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டு அடைந்து அது பின்புறத்திலே, முன்னாடி குத்துனா பின்னாடி வந்துடுச்சு, கத்தியை உருவ கூட முடியல, அம்புட்டு சுற்றிடுச்சு. ஸோ ஏகுத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொழு மண்டபத்தின் வழியாக, பால்கனி வழியாக என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர்கள் வந்து பார்த்தார்கள், இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையில் மலஜாதிக்கிறாராக்கும் என்றார்கள். ஏசி போட்டு ஐயா ஃப்ரீயாக போயிட்டுருக்காப்புல, யாரும் தடை பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் அங்கே வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க. டைம் ஆகிட்டே இருக்கு, ஆனதாச்சு 5 நிமிஷம் தானே, ஆனால் இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுதே அப்படின்னு ஒருத்தனுக்கு என்ன ஆகுது, டவுட் வருது. அங்கே பாருங்கள், அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். சே, என்ன பிரச்சனையோ தெரில, ரொம்ப நேரம் ராஜா. அப்புறம் பொறுமை தாங்க முடியல. ராஜா பாருங்கள், இஷ்டத்துக்கு படாருன்னு இது பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. அவன் அறை வீட்டில் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒருவன் திறவுகோலை எடுத்து திறந்தான். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையில் செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த போது ஏகுத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். அதுக்குள்ளே நம்மால் தப்பிச்சு எங்கே போயிட்டார், ஊருக்கே போயிட்டு எக்காலம்லாம் ஊதி அவங்க ஒரு இளைஞர் படையை வச்சுருக்கிறான், அவங்களெல்லாம் திரட்டிட்டான் பாருங்கள். அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை. மோவாபியர் யாரு? யாரு? பகைஞர். எல்லாம் சொல்லுங்க, பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேர். 10,000 பேர்னா என்ன? 10,000 அர்த்தம் பைபிளில், சரியா? 10,000 அப்படின்னு அர்த்தம். வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனால் தேசம் 80 வருஷம் அமைதலாக இருந்தது. பாருங்க, ஒரு இடதுகை பழக்கமுள்ள ஒரு ஆளை வச்சு 80 வருஷம் அமைதலை உண்டாக்கிட்டார். ஆமென். அப்போ இது எதுக்கு இந்த கதை இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இவங்க போகிறாங்கல்ல மோவாப்குள்ள, யாரு? எலிமெலேக்கு, அவனுடைய 2 மகன், மனைவி, 4 பேரும் போகிறாங்க. எங்கே? மோவாப்க்கு. இந்த மோவாப்க்கு இவங்க போகிற இந்த டைம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த டைம் தான். அங்கே ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அங்கே யார் மட்டும்தான் இருக்கா? வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த பஞ்சம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இவனுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இவன் எங்கே போயிடுறான்?
மோவாக்கு போயிடுறான். நல்ல ஃப்ரீயாக இருப்போம், அந்த ஊர் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு போகிறோம். ஆனால் கடவுள் அந்த 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 இடத்தை அவர்களுக்கு என்ன பண்ணி வச்சுருந்தார்? தடை செய்து வச்சுருந்தார். ஆனால் அவங்க அப்படி போகிறாங்க. ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை ஒரு இடத்து மேலே வைக்கிறார். ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டான்னா அவன் ஆசீர்வாதமாகிடுவான். அவன் சபிக்கப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தால் என்ன ஆகிடுவான்? ஆசீர்வாதமாகிடுவான். ஆனால் ஆசீர்வாதமான ஆளும் சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டான்னா இவன் என்ன ஆகிடுவான்? சபிக்கப்பட்டவனா ஆயிடுறான். இந்த மாதிரி தான் அந்நாட்கள் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் மாற்றம்ங்கிறது எப்படின்னா, இப்போ ஆசீர்வாதம் ஒரு இடத்துல இல்லை, ஆசீர்வாதம் ஒரு நபர் மேலே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதமான இடம்னு ஒரு இடத்தை தேடி போக வேண்டியதே இல்லை. ஆசீர்வாதம் கிறிஸ்து என்கிற அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற அவருக்குள்ளே ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளே தான் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அப்போ அன்னைக்கு வந்து ஒரு பிளேஸ், இன்னைக்கு வந்து பர்சன். எல்லாம் சொல்லுங்கள், பிளேஸ் டு பர்சன். ஆமென். ஒரு இடத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது ஒரு நபருக்குள்ளாக அது வந்து விட்டது. இப்போ உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஆனால் அவங்க அந்த மோவாவுக்கு போனதுனால அந்த சபிக்கப்பட்ட அந்த பூமியினுடைய எல்லா சாபத்தின் வாழ்க்கையை இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்காங்க? அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நல்ல பின்னணி உள்ளவங்க தான், யூத பின்னணி உள்ளவங்க தான். ஆனால் சபிக்கப்பட்ட இடத்துல போய் வாழ்ந்ததுனால வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மோசமாக ஆயிடுச்சு. ஆனால் ரூத்து கதை எப்படி தெரியுமா? அவள் சபிக்கப்பட்ட பின்னணியில் வாழ்ந்தவ, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்ததுனால சபிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறிட்டா. ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்னா, the place decide blessings. இடம்தான் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இடம் அல்ல, ஒரு நபர் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிற ஒரு நபராக இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு வெளியில் சபிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையாக இருக்கிறது. ஆமென். இப்போ நீங்கள் எப்போ இயேசுவே ஆண்டவர்னு வர்றீங்களோ அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஆமென். ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் நுழைய ஆரம்பிக்கிறீங்க. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சத்தில் பிறந்த எலிமெலேக்கும் நகோமியும் மக்லோன் கிலியோனும் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் சபிக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்த ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பித்தா. ஆமென். ஸோ அதுதான் வித்தியாசம் பாருங்கள். எப்போவுமே இந்த செயல்கள் வந்து பெரிய இடத்தை பெறலை, தேவன் சொன்ன அந்த நியமனமும் காரியமும் தான் பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு உங்களுடைய செயல்களோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வர்றான்னா அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். அவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். சரி, இப்போ இந்த 80 வருஷம் மறுபடியும் இந்த மோவாப் வந்து யாருக்கு இதை கீழே வந்துடுச்சு? இஸ்ரவேலுக்கு கீழே வந்துடுச்சு. அமைதியாக இருந்தது. அந்த டைமில் தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பஞ்சம்னே போயிட்டாங்க. ஆக்சுவலி அது ஒன்றும் பெரிய பஞ்சம் கிடையாது, போயிருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் தவறான தீர்மானங்களை எடுத்து அவங்க போகிறாங்க. இப்போ போனதினுடைய விளைவு தான் வாழ்க்கை ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த விளைவுகள் தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் எப்படி மாற்றப்படுகிறது என்பது தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற கதையாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தவறுகள் தயவுகளால் மாற்றப்படுகிறது. இப்போ ரூத் புத்தகத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து இப்போ நம்ம போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிற ஒரு நபர். வேதாகமத்தில் இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் கிறிஸ்துவோட ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த போவாஸ் எதுக்கு அடையாளமாக இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு
அடையாளமாக இருக்கிறார். எப்படி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னா, இந்த கதையே என்ன கதை தான்? மீட்பின் கதை. எல்லாம் சொல்லுங்கள், மீட்பின் கதை. தவறான முடிவுகளால் அல்லது பாவங்களால் வாழ்க்கையை நஷ்டமாக்கி வாழ்க்கையே ஒரு மாதிரி போகிற மக்கள் எப்படி இந்த போவாஸ் என்கிற ஒருவரோடு இணைகிறதின் மூலம் அவங்க வாழ்க்கை எப்படி நல்லாவுது அப்படிங்கிறதான் இந்த கதை. அப்போது கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இந்த போவாஸ் என்ன பண்ணப்படுகிறார், சொல்லப்படுறார். நல்லா கவனிங்க. உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இப்போ ஒரு பெண்ணை அல்லது ஒருவரை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 3 தகுதி இருக்கணும். ஒருத்தரை மீட்கணும்னா என்ன தகுதி இருக்கணும்? 3 தகுதிகள் அவசியமாக இருக்குது. ஒன்று, அந்த மீட்க போகிற நபர் அவருக்கு உறவுக்காரராக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், உறவு. அடுத்தது, அந்த மீட்கக்கூடிய நபர் அந்த மீட்பதற்கான கிரயத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட என்ன இருக்கணும்? செல்வம் இருக்கணும். இது 2வது. 3வது, அவருக்கு வில்லிங் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். மீட்பதற்கு என்னெல்லாம் தேவை? எல்லாம் சொல்லுங்கள், உறவு. முதல்ல உறவின் முறையாக இருக்கணும். அவங்க தான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். சரியா? அடுத்தது, அந்த கிரயத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும். அடுத்தது, அவருக்கு அதில் என்ன இருக்கணும்? வில்லிங் இருக்கணும். ஏன்னா இதே கதையில் ரூத்தை மீட்கிறதுக்கு இன்னொரு சொந்தக்காரன் இருக்கான். நீங்கள் வாசித்தீங்களா? இன்னொருத்தன் இருக்கான், ஓய். அவன் உறவின் முறையான் தான். சொல்லப்போனால் போவாஸை விட யார் தான் ரொம்ப நெருக்கம்? அவன் தான் நெருக்கம். ஆனால் அவன் என்ன பண்ணலை? மீட்கவில்லை. கிருபைக்கு முன்னாடியே எது வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஆனால் நம்மளை மீட்காமலே போயிடுச்சு. கிருபை தான் நம்மளை மீட்குது. ஹல்லேலூயா. கிருபை தான் மீட்குது. இல்லைங்க, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணம் வந்துச்சுங்க. பார்த்தா ரொம்ப முன்னாடி வந்தது தான். ஆனால் அது மனுஷனை மீட்கலை. ஆனால் கிருபை தான் மனுஷனை மீட்குது. ஆமென். இப்போ கவனிங்க, மீட்பதற்கு 3 காரியம் அவசியமாக இருக்குது. ஒன்று, அவங்க உறவின் முறையில் இருக்கணும். அடுத்தது, அவர் செல்வந்தராக இருக்கணும், கிரயம் செலுத்தக்கூடியவராக இருக்கணும். 3வது, அவருக்கு என்ன இருக்கணும்? வில்ஃபுல், விருப்பத்தோடு அவர் அதை செய்ய வேண்டும். இந்த 3 இது. இப்போ பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலலாம் ஒரு மனிதன் எப்படி மீட்கப்படுகிறான், அவனுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? பலி செலுத்துகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஆடு ரொம்ப வில்லிங்காக போய் இவனுக்காக செத்துச்சுன்ட்டு? ஹலோ, ஆடா பாவிகளா, நீங்கள் பண்ணதுக்கு இதில் வேற அது மூஞ்சில் தண்ணியை வேறு தெளிச்சுருவாங்களா? இப்படிங்க. ஆமாம், தண்ணியை தெளிச்சா மண்டே ஆட்டதான் செய்யணும். சரின்னு சொல்லிடுச்சு, படார்னு. புரியுதா உங்களுக்கு? அதுகிட்ட விருப்பம் கேட்குற மாதிரி கேட்குறது. மண்டே ஆட்டுதா? ஆட்டலை. இப்போ கைத்தை பிடிச்சி நல்லா இழு, இல்லைன்னா நல்லா தண்ணியை எடுத்து அது மேலே அடி, தடார்னு ஆட்டிரும், படார்னு போட்டுரு. அது வில்ஃபுல்லாக என்ன பண்ணல, நமக்காக மறிக்கலை, நமக்காக ரத்தத்தை சிந்தலை. ஆனால் உங்களை என்னை மீட்கும்படி வந்த தேவ ஆட்டுக்குட்டி மனப்பூர்வமாய் விருப்பத்தோடு உங்களுக்காக எனக்காக அவர் பலியானார். ஆமென். அவர் சொன்னார், அவர் என்ன மாதிரி சொன்னார் தெரியுமா? என்ன அனுப்புங்க, நான் போகிறேன் அப்படின்னார். இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை நீர் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லிங்காக வந்தார். எப்படி ஈசாக்கு அந்த பலிபீடத்திலே ரொம்ப விருப்பத்தோடு படுத்தானோ பாருங்க. அவன் நல்ல ஒரு வாலிப வயது பையன், கட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு நெருப்பெல்லாம் வச்சுட்டு வரான். என்னையா கொல்ல போகிறேன்னு வயதான ஆபிரகாமை தள்ளி விட்டு ஓடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, நீங்களும் உங்கள் சாமியும் நீங்களும் உங்களை இது என்னையா பலி கொடுக்கீங்க? முதல்ல உம்மை பலி கொடுத்துட்டு மலையிலேருந்தே உருட்டி விட்டுருப்போம்.
படிக்கும்போது இல்லை நம்ம யோசிக்க மாட்டோங்க பார்த்தீங்களா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பலிபீடத்தில் விருப்பத்தோடு படுக்கிறான். நான் சொல்கிறேன், அந்த ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறான். ஆமென். விருப்பத்தோடு, முழு விருப்பத்தோடு தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். இவர்கள் மீட்கப்படுவார்கள் என்றால் நான் மரிக்க தயார் என்று சொன்னவர் தான் நமது போவாஸ். ஆமென். அப்போ மீட்க ரொம்ப வில்லிங்காக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். ஏன்னா ஒருத்தன் உறவுக்காரனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணல, நான் மீட்கிற மாதிரி இல்லை. அதுவும் இந்த விதவை பெண், அதுவும் சபிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண், இவளுக்காக நான் ஒன்றும் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஏதாவது தகுதி இருக்குது, இன்னும் சொத்து பத்துலாம் இருக்குதுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இது வெறும் செலவு தான், நோ வரவு. இதில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க இழந்த வயலெல்லாம் என்ன பண்ணணும், மீட்கணும். இதில் ரொம்ப செலவு ஜாஸ்தின்னு நியாயப்பிரமாணம் போயிடுச்சு. ஆனால் கிருபை எம்புட்டு காசானாலும் பரவாயில்ல, எம்புட்டு செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவர்களை மீட்பேன். அதுதான் கிறிஸ்துவினுடைய செயலாக இருக்கிறது. ஆமென். பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மை மீட்காமல் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மளை என்ன பண்ணாரா, மீட்டு கொண்டார். ஆமென். இதெல்லாம் வசனம் தான், அப்படியே வசனத்தை சொல்லிட்டே வரேன் நான். விலையேற பெற்றத்தால் இரத்தத்தால் என்ன பண்ணார், மீட்டு கொண்டார். இப்போ கவனிங்க, முதல் விஷயம் 1வது வசனத்தில் படிக்கிறீங்க. எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாக இனத்தான் ஒருவன் இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, உறவின் முறை. த கிங்ஸ்மேன் ரெடீமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிங்ஸ்மேன் ரெடீமர்ஸ், அதாவது உறவின் முறை. எல்லாம் சொல்லுங்க, உறவின் முறை. இப்போ கிறிஸ்து நம்மளை மீட்கணும்னா என்ன இருக்கணும், உறவின் முறை இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். பாருங்க, அதுக்காக தான் கடவுள் மனுஷனா வரார். கடவுளா வந்தா அவங்களை என்ன பண்ண முடியாது, உறவே கிடையாது. அப்போ உறவின் முறையில் வந்தால் தான் மீட்க முடியுங்கிறதுக்காக கடவுள் மனிதனா வரார். அதுதான் செயல், மீட்பின் செயலே அதுதான். பாருங்க, உறவின் முறையில் வரார். அதுக்கு தான் இந்த தெய்வீக தன்மை, தெய்வீகம் மனுஷிகத்துக்குள்ள என்ன பண்ணுது, இறங்கி வருது. அப்போ தான் மீட்க முடியும். உறவின் முறையில் என்ன பண்ணும், வரணும். அப்படி தான் மீட்க முடியும். அவர் அப்படி தான் வந்தார். பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்போ நம்மள மாதிரியே வரார். கடவுளா வரல. கடவுள் எப்படி வராரு, மனுஷனா வரார். நம்மள மாதிரியே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா என்ன பண்றாரு, வராரு. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண பிடிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். விழுந்து போனது தூதர்கள் தான். ஆனால் கடவுள் தூதர்களை மீட்கலை, கடவுள் மனிதனை மீட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் தூதனா வரல, மனுஷனா வந்தார். நம்முடைய உறவின் முறையில் வந்தார், நம்மை மீட்பதற்காக. ஆமென். அப்போ இயேசு யாரு, உறவுக்காரர். உறவுக்காரன் உறவுக்காரன் உறவுக்காரன். ஆமென். அந்த பாட்டெலாம் இயேசுவை பார்த்து பாடலாம். ஆமென். என்னங்க, சற்று நேரம் அமைதல் உண்டாயிற்று. அப்படியே இருக்குது பாருங்க. உறவுக்காரன் தானே போட்டிருக்கு. உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த இப்போ அடுத்தது வில்லிங் பற்றி சொல்லிட்டேன். அவருக்கு விருப்பம் இருக்கா, விருப்பத்தோடு வந்தார். ஆனால் ஆடுகளுக்கு என்ன கிடையாது, விருப்பமே கிடையாது. சும்மா ஏமாத்துறாங்க தண்ணி தெளிச்சுட்டு அது இருந்தது. ஆனால் இவர் விருப்பத்தோடு மரித்தார். அடுத்தது இவர் உறவின் முறையார். இப்போ 3வது அவர் யாராக இருக்கணும், கிரயம் கொடுக்கக்கூடியவராய், செல்வந்தராய்,
இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஹீரோ இன்ட்ரோடக்ஷனு, கதாநாயகனுடைய இன்ட்ரோடக்ஷனே எப்படி இருக்குது பாருங்கள். மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான். ஆமென். ஏம்மா, அந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் இருக்கிற கடன், இந்த வயலுகளெல்லாம் மீட்கணும்னா நீங்கள் காலியாயிருவீங்க போவாஸ். இவங்கள செஞ்ச பாவம் இருக்க, இவங்கள பண்ண வேலை இருக்க, அம்புட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் போனி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லை. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். அவர் நிறைவான செல்வந்தராக இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிறைந்தவராக வந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய போவாஸ் ஏழை அல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரர். நீங்க வாக்கப்பட்டது பெரிய பணக்காரர் இருக்குங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு இது தெரியாமலே போயிடுச்சுங்க. அதனால கடன் வாங்கியே வட்டி கட்டியே வாழ்ந்துட்டீங்க. உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை மணந்து கொண்ட தேவன் போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருக்கிறார். ஆமென். எப்படி பேதாகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுது பாருங்க. ஆனால் நம்ம இயேசுவை இன்னும் ஏழைன்னு பேசிட்டு இருக்கோம். ஏழை ஏழைகளுக்கு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 1 கோடி ஏழைகள் இருக்காங்க, அதுக்கு நடுவில் இன்னொரு ஏழை பிறந்திருந்ததுனால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நீ எனக்கு அடி, நான் உனக்கு அடிக்கேன் அப்படின்னு தான் உட்காந்துருக்கோமே தவிர யார் யாருக்கும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ அவர் வரும்போது எப்படி வந்தார்? செல்வந்தராக வந்தார். செல்வந்தர்னா என்ன? கிருபை, அன்பு, ஜீவன், பலன். அதாவது எம்புட்டு வேணாலும் அவரால் கொடுக்க முடியும், எவ்வளவு வேலையும் கொடுக்க முடியும், அவ்வளவு ஜீவன் அவரிடத்துல இருந்தது. ஆமென். அதனால தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள பலி, அந்த கடவுள் அந்த பலியை அங்கீகரிக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலியா ஒரு பலி செலுத்துகிறான். வானத்திலேருந்து நெருப்பு அந்த பலி என்ன பண்ணுது? எடுக்குது. எடுத்தால் கல் கூட இல்லை, ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் தொடச்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும்போது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கூட அவர் அப்படியே தான் இருக்கிறார். இன்னும் உயிர் போகவே இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா என்ன? தேவைக்கும் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. ஆமென். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் ஃபுல்லாக பே பண்ண பிறகும் இன்னும் கிருபையும் அன்பும் அவர்கிட்ட இருக்குது, இன்னும் செல்வம் அவரிடத்தில் இருக்குது, இன்னும் இறக்கம் அவரிடத்தில் இருக்குது, இன்னும் மீட்கும் அந்த விலை, அதற்கான செலுத்தக்கூடிய காரியம் அவரிடத்துல இருக்குது பாருங்க. அதனால தான் செலுத்தினதுக்கு பிறகும் அவர் நின்றுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிதாவே உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? உயிரை யாரும் எடுக்கலை, உயிரை அவர் விடுறார். ஆமென். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, வழக்கமாக உயிர் போனதுக்கப்புறம் தலை சாயும். ஆனால் நம்ம தலையை சாட்சி தான் உயிரை விட்டார். அப்படின்னா என்ன? இஸ் மை கண்ட்ரோல். வேதவசனம் சொல்லுது, அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். வழக்கமாக எப்படி ஜீவன் தலை எப்போ சாயும்? ஜீவன் போய் தலை சாயும். ஆனால் இவர் தலையை சாய்ச்சிக்கிட்டு ஜீவனை விட்டார். அப்படின்னா என்னென்னா, ராயல் டெத். அது ஏன் கண்ட்ரோலில் இருக்குதுப்பா, நான் தான் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆமென். யாரும் எடுக்கலை, யாராலும் எடுக்கவே முடியாது. அதை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் சொல்லுங்கள், எனது போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரர், என்னை மீட்க வந்தவர், மிகுந்த கிருபை பொருந்தினவர், மிகுந்த செல்வந்தர். ஆமென். அதனால தான் எம்புட்டு வியாதிக்காரர் வந்தாலும் அம்புட்டு பேருக்கு சுகத்தை அவரால் கொடுக்க முடிஞ்சு. எத்தனை மரித்தவர்களை பார்த்தாலும் அத்தனை பேர் அவரால் எழுப்ப முடிஞ்சிச்சு. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஊத்த ஊத்த குறைய மாட்டுக்கு. ஏன்னா மிகுந்த ஆஸ்திக்காரர். நான் சொல்கிறேன், உங்களுடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கை, உங்கள் தரித்திரமான வாழ்க்கை, உங்கள் இல்லாமையின் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் இணைக்கப்பட்ட இவர் மிகுந்த ஆஸ்திக்காரர் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆமென். இல்லைன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், போவாசு தான் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம்ங்கிறதெல்லாம் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த போவாசு ஏழை போவாசு கிடையாது. அந்த போவாசு மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருக்கிறார். ஆமென். ஆமாம்.
ஏதோ ஒரு கைத்தை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படி அலைஞ்சிட்டு இருந்தார் போவாசு அப்படின்னு நினச்சிக்கூடாது. மிகுந்த ஆஸ்திக்காரன். ஆமாம் ஆமாம், எல்லாம் நில புலங்கள்லாம் வச்சு பெரியாள். அவர் தான் இவளை என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். இந்த சபிக்கப்பட்ட ரூத்தை என்ன பண்ண முடியும்? மீட்க அவர் தகுதியானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கவனிப்போம். அப்போ 3 தகுதியும் 3 காரியமும் அவர் இடத்துல இருந்தது. 3 என்னது? 1 வில்லிங், இன்னொன்று வந்து அந்த ப்ரைஸை கொடுக்குற அளவுக்கு அவர் யாராக இருக்கணும்? செல்வந்தராக இருக்கணும். இன்னொன்று என்ன சொன்னேன்? உறவின் முறையாக இருக்கணும். இப்போ பாருங்கள் 2வது வசனம். இப்போ தான் 2வது வசனத்துக்கு வரோம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மாமியார் மருமகள் இந்த பாதிப்புக்கு அப்புறம் அவங்க மாமியார் மருமகளாகவே இல்லை, அம்மா பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க. உங்களுக்கு வழக்கமாக இது வந்து பிகினிங்கில் இருக்கும். நான் உங்களை அத்தைன்னு சொல்ல மாட்டேன், இனிமே அம்மானே சொல்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அத்தை வந்து சொத்தே ஆகிடும். சும்மா ஒரு 10 நாளைக்கு ட்ராமா ஓட்டுறது. அவங்களும் நான் ஒன்று மகளாகத்தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இது அப்படி இல்லை பாருங்கள். இது உண்மை. இது அப்புறம் நான் எடுக்கிறேன். உண்மையான ஒரு மாமியார் மருமகள் கதை அதில் இருக்குது. ஆமென். ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி. வழக்கமாக மாமியார் மருமகள்னால் வேற எதிர்கட்சி மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தா என்ன நடக்குதுங்கிறது தான் பெரிய இது. இது எப்படி தெரியுமா? சில உறவுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சேராது, சேர்ந்துச்சுன்னா பெரிய வேலையெல்லாம் நடந்துடும். அதான் அதில் இருக்கிற விஷயம் பாருங்களேன். அப்பா பையன்லாம் 2 பேரும் அவ்வளோ சீக்கிரம் உட்காந்து பேச மாட்டாங்க பார்த்துக்கிங்களா? ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் அம்மா பையன் தான் பேசுவோம், அப்பா பையன்லாம் அவ்வளோ உட்காந்து பேச மாட்டோம். ஆனால் அப்பா பையன்லாம் உட்காந்து பேச ஆரம்பித்தா வேறு எதுமோ மேட்ருலாம் நடந்த ஆரம்பிச்சிடும் பெருசாக. எப்போவுமே எந்த உறவுலாம் ரொம்ப சிக்கலாக இருக்கோ அந்த உறவில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஆமாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் எடுப்போம். இப்போ கவனிங்க. அவள் சொல்கிறா, என் மகளே போ என்றாள். அவள் சொல்கிறா, அத்தை நீங்கள் வீட்டில் இருங்க, இப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது. ஸோ நான் போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா? கிளம்பி போகிறா. இந்த மோவாபிய பெண் வயல்வெளிக்கு என்ன பண்ணுறா? போகிறா. அது ஒரு அறுவடையின் காலம். பஞ்சத்தில் போயிட்டு அறுவடையில் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க போகும்போது என்னது? பஞ்சம். இப்போ உள்ளே வரும்போது என்னது? அறுவடை. ஆமென். நான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் கிறிஸ்துங்கிற ஒரு நபருக்குள்ளே என்ட்ராகிறீங்களோ அப்போமே உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போமே உங்கள் வாழ்க்கையில் அறுவடை துவங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க, உங்கள் தரித்திரம் போகும். ஆமென். அறுவடை. இப்போ கவனிங்க, இவன் வந்து என்ன சொல்லிட்டு போகிறா பாருங்க. நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். கதிர்களை பொறுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறா? போகிறா பாருங்க. சில நேரம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது சாதாரணமான வேலையை செய்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஓஹோன்னு இருந்துட்டு ஒரு 10 பேரை வச்சு வேலைலாம் வாங்கிட்டு அதையும் இதையும் பெருசாக கொஞ்சம் பார்த்துட்டு திடீர்னு நீங்களே போய் ஒரு சாதாரண வேலையை செய்யுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை. ஆனால் கூட இவன் என்ன பண்ணுறா? சிலர் வந்து அந்த இமேஜை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் என்னெல்லாமோ முடிவுகள்லாம் எடுத்துடுறாங்க. பார்த்து புரியுதா உங்களுக்கு? ஒன்று இப்படியே இருக்கணும், இல்லைன்னா நான் அப்படியே போயிடுறாங்க நிறைய பேர். எப்போவுமே வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், சில நேரம் சவாலான சில சூழ்நிலையில் வரும்போது, இல்லை இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், இதிலிருந்து வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற இதுக்கு நம்ம வரணும். அப்படி வந்தோம்னா கடவுளுடைய உதவினால் நம்ம மறுபடியும் பெரிய இடத்துக்கு வர முடியும். ஆமென். ஓஹோன்னு இருந்தோமே, பொறுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. போவாஸ் இருக்கிறார், பொறுக்கிற நிலைமை நாளைக்கு வேறு மாதிரி மாறும். ஆமென். நாளைக்கு வேறு மாதிரி மாறும்.
அப்படியே இருக்காது. ஆமென். சொல்லுங்க, அப்படியே இருக்காது. நல்லா சவுண்டா சொல்லுங்க, என் வாழ்க்கை அப்படியே இருக்காது. ஆமென். எப்பவுமே அந்த சேஞ்சஸை நம்புங்க. ஆமென். அந்த மாற்றங்களை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன், கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்கு. அவன் வரும்போதே பாருங்களேன், பொறுக்கி கொள்ள போறேன், ஆனாலும் ஏதோ ஒரு தயவு எனக்கு நடக்கும்னு தான் வரா. அப்படிதான் சொல்லிட்டு வரா பாருங்களேன். யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அப்படின்னு தான் நினைச்சு வரா பாருங்க. வாழ்க்கையின் தவறுகளை எல்லாம் கடவுளின் தயவு வேற மாதிரி மாத்துது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் தவறுகளை மாற்றி அமைக்கும் தேவ தயவு. ஆமென். இவங்க எல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்தவங்க தான், ஆனாலும் இப்போ தவறா தயவா ரெண்டுக்கும் ஒரு இது நடக்கு. இவர்கள் தவறுகளுக்கு நடுவில் அவருடைய தயவு உள்ள இறங்குது. இது இறங்கி இந்த தவறு பண்ணதெல்லாத்தையும் இது பண்ணி இது மேலாங்கி வாழ்க்கையை பார்த்தா தயவு பெற்ற ஒரு வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைக்கிறது தான் இந்த ஸ்டோரியாக இருக்குது பாருங்க. ஆமென். அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சாதாரண நிலைக்கு வந்துட்டேமே நினச்சிட வேண்டியதில்லை. பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க, மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிங்க. பொறுக்கிறதுக்கு தான் போகிறா. ஆனால் தயவு இருந்ததுன்னா என்றைக்கும் பொறுக்கிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆமென். தயவு இருந்ததுன்னா, எல்லாம் சொல்லுங்கள், தயவு இருக்குமான்றால் என்றைக்குமே சாதாரண நிலையில் நான் இருக்கவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்கள், கடவுளுடைய தயவு என்னை உயர்த்தும். அதனால தான் வேதத்தில் நம்ம படிக்கிறோம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிற்று அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்களேன். அப்போ கடவுளுடைய தயவு இவ வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது. இவளுடைய தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அது சில பாதிப்பை வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும், கடவுளுடைய தயவு அதை எல்லாத்தையும் எப்படி மாற்றி அமைக்கி அவருடைய தவறுகள் தந்த பாதிப்பை விட அவருடைய தயவு செய்கிற சரி கட்டுதல் அதை விட பெரிதாக இருக்கிறது. ஆமென். அதுதான் ஸ்டோரி பாருங்க, அதுதான் ஸ்டோரி. இப்போ கவனிங்க, அவள் போகிறா. இந்த ரூத் புத்தகத்தை 4 சாப்டரையும் 4 விதமாக பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 1வது அதிகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, மோவாப்பில் ரூத். அதான் மோவாப்பில் ரூத். சாப்டர் நம்பர் 2, இங்கே ரூத் வந்து எந்த இடத்துல இருக்கிறான்னா, போவாசின் அந்த வயல் நிலத்தில் ரூத். சாப்டர் நம்பர் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, போவாசின் அந்த களத்தில் ரூத் என்ன பண்ணுறா இருக்கிறா. 4வது போவாசின் மனைவியாகவே மாறுதா. ஆமென். இந்த 4 சாப்டர்லையும் இந்த ரூத்துடைய இது 4 விதமாக இருக்குது. 1 மோவாப்பில் ரூத்து, அதான் 1ஆம் அதிகாரம். நம்பர் 2 எங்கே இருக்கிறா, வயல்வெளியில் இருக்கிறா. 3வது களத்தில் இருக்கிறா. 4வது கல்யாணம். 4வது என்னது, கல்யாணம். இது இந்த 4 சாப்டர்லையும் ரூத்து வேற வேற ஸ்டேஜில் என்ன பண்ணுறா, அவள் இருக்கிறா. முதல்ல சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறா, அதுக்கப்புறம் கிருபையின் துவக்க நிலைக்கு வர்றா, அதுக்கப்புறம் கிருபையை இன்னும் ஆழமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். 4வது இதில் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ்குள்ளே அவள் போயிட்டா. கிருபையின் பரிபூர்ணத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கை நுழைகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவு சம்பூரணமாக இருக்கும்படி தேவன் செய்வார். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க. இப்போ கவனிங்க, 3வது வசனம். அவள் போய், எல்லாம் சொல்லுங்க, அவள் போய். அப்போ என்ன பண்ணோன்னா, சும்மா ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டோமே, இப்படி தப்பாக போயிட்ட இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை கிடைக்குதா, அதை போய் நான் செய்ய போகிறேன். என்ன கிடைக்குதோ அதை போய் பண்ணுறேன் நான், கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுவார். ஆமாம், இப்படி தான் ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில் விட்டுட்டீங்க, இழந்துட்டீங்க, எப்படியோ போயிடுச்சுன்னா அப்படி இல்லை, பரவாயில்ல, நம்ம போய் ஏதாவது செய்வோம். இப்போ நான் வந்து மும்பையிலேருந்து இங்கே வந்தபோது திரும்ப லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது, எனக்கு வந்து இந்த டெய்லரிங் தான் தெரியும், அந்த டைமில் துணி தைக்கிறது தெரியும். அதுதான் அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்ன நம்பினேன்னா, பெரிய கனவு என்னெல்லாம் உள்ளே இருக்குது, கடைசியில் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோமோ. இந்த பாம்பு கட்டத்தில் பார்த்துருப்பீங்களா நீங்கள், இப்படி ஏறிப்போம், 99ல் ஒன்று கொத்திடும்.
சர்ன்னு கீழே இறங்கி வந்துடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன ஏறின வேகத்திலே இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே லைஃப்பில் சில நேரம் அப்படி இருக்குது. ஆனால் கூட கடவுள் பாருங்கள், அந்த நேரத்தில் இந்த புரிதல் எனக்கு கொடுத்துருந்தார். இதுலேயே என் வாழ்க்கை முடியாது. ஆமென். சில நேரம் நம்ம கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க, நம்ம சொன்னால் எத்தனையோ பேர் வேலையை செய்வாங்க, எவ்வளோ வேல்யூவாக மக்கள் என்னை பார்த்தாங்க. கடைசியில் நான் வந்து ஒரு கடையில் போயிட்டு வேலைக்கு கேட்கலான்னு போயிட்டேன். நான் அந்த கடையில் போர்டு போட்டிருக்கு வந்து வேலைக்கு தேவைன்ட்டு. அப்போ சொன்னேன், இந்த படித்தேனே உங்கள் கடையில் வாண்டட் இருக்கா அப்படின்ட்டு. அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் வாண்டட் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் யார் வேணாலும் சேர்த்துக்கிறேன் அப்படிங்காரு. எப்படி இருக்கும் பாருங்க. ஆக்சுவலி நான் தான், எனக்கு தான் வேலை கேட்டு போயிருக்கேன் நான். அச்சோ நிஜமாங்க. அதான் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் மதிப்பாக பார்க்கப்பட்டதுக்கப்புறம் சில கீழான ஒர்க்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்குங்கிறது கொஞ்சம் இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேலை கேட்பீங்க அவர்கிட்ட? சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா சேர்த்துக்கிறேன் அப்படின்னா. அச்சோ, நம்மளை பற்றி தெரியாத ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் அப்படி தான் கொஞ்சம் நாள் போச்சு. ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது, இப்படி போகவே போகாது, பொறுக்கிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆமென். அடுத்த நிலைமைக்கு வாழ்க்கை போகும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. கடவுளை தயவை நம்பினேன். 2 காரியம் இப்போ சொல்கிறேன். 2 காரியம். ஒன்று லேபர், இன்னொன்று ஃபேவர். எல்லாம் சொல்லுங்கள், லேபர் ஃபேவர். 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் வெறும் லேபரை மட்டும் நம்புகிறாங்க. லேபரிங் மீன்ஸ் வெறும் உழைப்பு, அதுவே நம்புகிறாங்க. ஆனால் இன்னொன்று ஃபேவர்னா என்னது? தயவு. நான் சொல்கிறேன், நான் வெறும் உழைப்பை மட்டும் நம்புகிற ஆள் கிடையாது, நான் கடவுளுடைய தயவை நம்புகிறேன். லேபர் டு ஃபேவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், லேபர் டு ஃபேவர். ஆமென். நீங்கள் சாதாரண பொறுக்கிற வேலை மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு தான் அந்த கீழான ஸ்டேஜ் பற்றி இருக்குது. பேப்பர் பொறுக்கி, பாட்டில் பொறுக்கி, ஏதோ சிந்துறது, ஏதோ மிஞ்சுறது, ஏதோ ஒன்றுங்க. அதெல்லாம் வேலைன்னே சொல்ல முடியாதுங்க. பொறுக்க போகிறதெல்லாம் வேலைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய தயவு வரும்பொழுது, அந்த சின்ன அந்த லேபர் அவருடைய ஃபேவர் அங்கே வரும்பொழுது மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். மிகப்பெரிய உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். எப்போவுமே நம்புங்க, வெறும் உழைப்பை மட்டும் நம்பாதீங்க, கடவுளுடைய தயவை நம்ப ஆரம்பிங்க. பிலீவ் த ஃபேவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் உழைப்பை மட்டும் இல்லை, நான் தயவை நம்புகிறேன். நீங்கள் உழைக்க போங்க, காலையில் கிளம்பி போங்க, அது பொறுக்கிறதா இருந்தாலும் விட்றாதீங்க. நான் உழைப்பை குறைச்சே சொல்லலை, நான் உழைக்க போங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஆமென். ஆனால் போகும்போது இந்த எண்ணத்தோடு போங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு தயவு உண்டாகும். ஆமென். இன்னைக்கு ஒரு ஃபேவர் எனக்கு உண்டாகும், இன்னைக்கு ஒரு தயவை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா பொறுக்கிற இடத்துல கூட இவளுக்கு தயவு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த பேப்பர்லாம் எங்கள் வீட்டில் இருக்க, நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போயிருங்க, இந்த டப்பாலாம் தூக்கிட்டு போயிருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த நிலையிலையும் ஒரு தயவுங்க, அந்த நிலையிலையும் ஒரு தயவு. எப்போவுமே ஃபேவர் வந்து பெரிய ஒரு இதுக்கு வரும்போது மட்டும் இல்லை, உங்கள் சாதாரண நிலையிலையும் அதில் கூட ஒரு தயவை கடவுள் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். உங்களுடைய அந்த சாதாரண அந்த எளிமையான நிலையில் கூட ஒரு ஃபேவர் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் அந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் அதை நான் பார்த்துருக்குறேன். சின்ன சின்ன காரியங்களில் ஒரு ஃபேவரை தேவன் என்ன பண்ணுவார், அனுப்புவார். அது அந்த நேரத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம். இப்போ இவளுக்கு என்ன, இவ வந்து நான் வந்து அதை பண்ணிடுறேன்ட்டு தான் ஏதோ உழைப்பை நம்பி அவள் போகாமல் உழைக்கிறதுக்கு தான் போகிறா. ஆனால் நம்பிக்கை எது மேலே இருக்குன்னா தயவு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஃபேவர், நாட் ஜஸ்ட் லேபர். பிலீவ் த ஃபேவர். ஆமென். இப்போ 3வது வசனம் பாருங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். எல்லாம் சொல்லுங்க, பொறுக்கினாள். இப்போ கவனிங்க, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஃபேவரை நம்பி
ஒரு ஆர்டினரியான வேலை தான், ஆனால் எக்ஸ்ட்ராடினரியான ஃபேவரை நம்பி நீங்கள் போகும்போது சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் இருப்பீங்க. தட் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். த ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். ஆமென். தட் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். ஆமென். வேதவசனம் சொல்லுது, தற்செயலாய் அந்த வயல் போவாசுடையதாய் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய தயவு உங்களுக்கு வரும் பொழுது ஒரு டிவைன் கனெக்ஷன் அந்த இடத்துல உண்டாகிறது. யாரை சந்திக்கணுமோ அவங்கள நீங்க சந்திக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, டிவைன் கனெக்ஷன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவு என் வாழ்க்கையில சரியான நபரை சந்திக்க வைக்கும், சரியான இடத்திற்கு அது என்னை கொண்டு சேர்க்கும். நான் அவருடைய தயவை நம்புகிறேன். கடவுள் எப்படி உங்க வாழ்க்கையை மாற்றுவார் தெரியுமா? நீங்க ஒரு தயவை நம்பும் போது சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சரியான ஆளை சந்திக்க வச்சு உங்க தலையெழுத்தையே அவர் மாற்றுவார், உங்க தலைமுறையை அவர் மாற்றி அமைப்பார். That is the favor of God. Amen. Believe the favor. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது உங்க மனசுல ஒன்று வரட்டும், கர்த்தருடைய தயவு. Amen. I believe the favor of God. ஆமாம். நான் ஒரு வீட்டை தூக்குற ஆளாக இருக்கலாம், நான் ஒரு சாதாரண ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். கடவுளுடைய தயவு என் மேலே இருக்குது. கடவுளுடைய தயவு என் மேலே இருக்குது. அவருடைய தயவினாலே நான் செழிப்பேன். நெகேமியாவில் அப்படியே படிக்கிறோம், அவர்கள் அவருடைய தயவினாலே தங்கள் வாழ்நாள் எல்லாம் செல்வநாளாய் வாழ்ந்தார்கள். நெகேமியாவில் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. அவருடைய தயவினாலே வாழ்நாள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களாம்? செல்வ வாழ்நாளாக வாழ்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ தயவு. ஆமென். புல்லின் மேல ஒரு பனித்துளி இறங்குவது போல கடவுளுடைய தயவு உங்க வாழ்க்கையில இறங்கி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை அது செழிக்க வைக்கும். ஆமென். வெற்றிக்கு 3 முக்கியமான காரியங்கள். இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெறும் வீடு கிடையாது, எல்லாம் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒளிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்துக்கு ஒண்ணு தான் தெரியும், லேபர். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒன்று தெரியும், அதுக்கு பேரு ஃபேவர். Amen. We are not just believing labor, we are believing the favor of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தயவினாலே நான் செல்வமாய் வாழுவேன். ஆமென். பிசாசு அடிக்கடி கேட்பான், உன் உழைப்பினால் இதை பண்ணிட முடியுமா, உன் உழைப்பினால் இதை செஞ்சிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் உழைக்கிறேன் தான், ஆனால் நான் உழைப்பை நம்பலை. என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை, தயவு பாராட்டுகிற தேவனை நான் நம்புகிறேன். ஆமென். அது பட்டணத்தையே கட்ட வைக்கும், வீட்டை கட்ட வைக்கும், தோட்டங்களை வாங்க வைக்கும், என்ன செல்வவானா வாழ வைக்கும். ஏனென்றால் அவருடைய தயவு பெரியதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஒரு சாதாரணமான பெண், ஆனால் அவன் மனசில் ஓடுறதெல்லாம் ஃபேவர். ஃபேவர், அந்த ஃபேவர் திங்கிங் தான் உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும். 3 காரியங்கள், வெற்றி பெறுவதற்கு 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்ன 3 காரியம்? இது யூனிவர்சலாக எல்லாரும் சொல்கிற காரியம். 3 காரியங்கள். ஒன்று, ரைட் டைம், சரியான நேரம். அடுத்தது ரைட் பிளேஸ், சரியான இடம். அதுக்கப்புறம் சரியான செயல். எல்லாம் சொல்லுங்க, சரியான நேரம், சரியான இடம், சரியான செயல். வெற்றி எப்படி வருதான்? த சக்சஸ் சயின்ஸ், வெற்றியின் அறிவியல். உலகம் ஃபுல்லாக இது ஒரு பிரமாணம் தான். இது ஒரு பிரமாணம் தான். அந்த பிரமாணம் என்ன சொல்லுது? சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான செயலை செஞ்சனா வெற்றி. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, இந்த 3ம் ஒன்றா வர்றதே வராது. இதெல்லாம் பிரச்சனை. நாயை கண்டா கல்ல காணும், உப்பு விற்க போனா மழை வருது, மாவு விற்க போனா, ரெண்டையும் சேர்த்து சமோசா விற்றுருங்க, எல்லா சீசன்லேயும் சேல்ஸ் ஆகும். இது நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க. இந்த 3மே ஒன்றா வரணும். எல்லாம் சொல்லுங்கள், டைம்,
பிளேஸ், அப்புறம் செயல், ஒர்க், பெர்ஃபார்மன்ஸ், வாட் எவர் பி. இந்த மூணுமே கனெக்ட் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல என்ன உண்டாகுது? வெற்றி உண்டாகுது. இப்போ சரியான ஒரு செயலை தப்பான நேரத்தில் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? ஒர்க் அவுட்டு ஆகாது. இப்போ அதே மாதிரி தப்பான ஒரு இடத்துல பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. இந்த மூணும் வேற வேற மாதிரி இருக்கு. நேரம், இடம், செயல். இதை ஃபைன் பண்ணுறது தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, ஃபேவரில் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் மேட்ரு. ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும். அதாவது இதில் எல்லா வார்த்தையிலையும் ஒரு வார்த்தை வரும், போதாது. எல்லாம் சொல்லுங்கள், போதாது. எல்லாம் சொல்லுங்கள், ஓடுறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? போதாது. அப்புறம் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும். அதனால தான் சொல்கிறாங்க, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லையே. அப்போ என்ன வேணும்? திறமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இப்போ சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இருக்கார், இந்த ஆள் பெரிய ஆளாக இருப்பார். எல்லாம் தெரியுற மாதிரி இருக்கும். டீ கடையில் உட்காந்து, இந்த டீக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படிமா. ஒப்பாமா வரைக்கும் பேசுவான், ஆனால் ஒப்பாமாவை பார்க்க முடியாது. ட்ரம்ப்பு கிரம்பும்பா ஒன்றுத்துக்கும். என்னன்னா என்ன இது எப்படி வேலை நடக்குது? நீ பாருங்க, இது வந்து உலகம் இதை தேடி ஓடுது, ஆனால் உங்களுக்கு எனக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கன்னு பாருங்க, இங்கே பாருங்க, போதாது. தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. இப்போ கவனிங்க, அப்போ என்ன வேணும்? எது தேவைப்படுது? எது தேவைப்படுது பாருங்க, அங்கே பாருங்க. அவர்கள் எல்லாருக்கும், எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஃபேவர்னா வேற ஒன்றுமே கிடையாது. அந்த அந்த சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான செயலை உங்களை செய்ய வைப்பார். அதுக்கு பேர் தான் ஃபேவராக இருக்கிறது. ஆமென். ஒரு பெரிய திறமைசாலி இருப்பான், ஆனால் தப்பான நேரத்தில் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா தப்பான இடத்துல பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் சரியான ஒன்றை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் செய்கிற மாதிரி அப்படி அமைக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃபேவர் ஆஃப் காட். அதுக்கு பேர் தான் கடவுளுடைய தயவு. ஆமென். இப்போ இந்த 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 ரூத்துடைய வாழ்க்கையில் ஃபேவர் அப்படி தான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாக இருந்தது. ஆமென். அப்படின்னா என்னன்னா, தயவை நம்பி போனதுனால சும்மா தான் போனா, ஏதோ சொல்லுவாங்களோ, கும்பிட போன தெய்வம், அது மாதிரி ஊரெல்லாம் ஒருத்தன் தெய்வத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அது குறுக்கலாப்பில் வந்துடுச்சு. இவ வந்து வாழ்க்கையை தேடி ஏதோ ஒரு பிரயாசத்தை தேடி அவள் போகிறா, ஆனால் தயவை நம்பி போகிறா. அவள் போய் நின்னா பாருங்க, கரெக்டான டைமில் கரெக்டான வயலில் அவள் போய் நிற்கிறா. ஆமென். இதில் என்ன தெரியுமா? அந்த நேரம் கரெக்டாக போவாசும் வரான். அதான் அங்கே விஷயம். ஆமென். இப்படி தான் நடக்கும் கடவுளுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில். எல்லாம் சொல்லுங்கள், ரைட் டைம் ரைட் பிளேஸ். சொல்லுங்கள், ரைட் டைம் ரைட் பிளேஸ். ஆமென். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் 7-8 வருஷங்களுக்கு மேலே ஃபெயிலியரை மட்டுமே பார்த்துருக்கேன். அப்போ தான் ஆண்டவர் இந்த வசனம் தான் என் கண்ணை திறந்துச்சு. எந்த வசனம்? அந்த பிரசங்கில வாஸ்தமே. அது எல்லாம் இருந்தும் ஏன் நம்ம தோற்று போகிறோம்? இது நான் யோசனை ஒரு நாள் இருக்குது, ஓரளவுக்காவது ஏதோ இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியல. ஏன் அப்படிங்கும்போது எனக்கு இதான் புரிஞ்சிச்சு.
நீ இதை நல்லா நம்புகிற, ஆனால் எதை தான் நம்பலை? ஃபேவர் நம்பலை. நீ மூளையிலையும் அறிவிலையும் எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குற. ஒன்று டைமிங் தப்பாகுது, இல்லை இடம் தப்பாகுது, இல்லைன்னா பண்ணுறது தப்பாகுது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அன்றைக்கி நான் இந்த வசனம் தான் என் கண்ணை திறந்தது. அன்றைக்கி சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய தயவை நான் நம்புகிறேன். ஆமென். ஐ பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். ஆமென். அப்புறம் தான் என்னெல்லாமோ திறந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாமே நமக்காக பிளான் பண்ணி வச்சு நடந்த மாதிரி இருக்குது. ஆமென். போடப்பட்ட ரோட்டில் அழகாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, ராஜபாதமாக இருக்குது. முன்னாடி என்னன்னே தெரில, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. இப்போ தெரியுது, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். ஆமென். நான் நம்புகிறேன் நீங்கள் கூட இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா, சரியான நேரத்தில் சரியான இடத்துல கடவுள் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். தட் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், சரியான நேரத்தில் சரியான ஒன்றை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அது தயவாக இருக்கிறது. ஆமென். இட் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். ஆமென். தற்செயலாய் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குது. ஆனால் அது தற்செயலாய் அல்ல, அது தயவாய். ஆனால் நடக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஏதோ தற்செயலாக நடந்த மாதிரி இருக்கும். தற்செயல் கிடையாது, எல்லாம் நற்செயல். நோ தற்செயல், எல்லாம் நற்செயல். ஆமென். தற்செயலாக பாருங்க, உங்களை நம்ம நிறைய நேரம் பேசுவோம் பாருங்க, தற்செயலாக எல்லாம் தேவ செயல், தயவின் செயல். ஆமென். அப்படிதான் உங்களை கரெக்டான இடத்துக்கு அந்த தயவு நடத்தும். நான் சொல்ல, நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து வாழ்க்கையில் எதுவும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னிலேருந்தே சொல்லுங்கள், ஐ பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். ஆண்டவரே உங்களுடைய தயவை நான் நம்புகிறேன். காலையில் எழுந்து சொல்லுங்கள், உங்களுடைய தயவை நான் நம்புகிறேன். ஏன்டா அந்த திறமை இருக்குது, இந்த திறமை இருக்குது, எனக்கு அதை பண்ண தெரியும், இதை பண்ண தெரியும், எல்லாம் பண்ண தெரிஞ்சு ஒன்றுமே பார்க்க முடியல. சொல்லுங்கள், தயவு. தயவு என்ன பண்ண தெரியுமா? பண்ண தெரிஞ்ச உங்களை கரெக்டான ஆளோடு அது போய் சேர்த்து விடும். டிவைன் கனெக்ஷனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ரைட் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த வயலுக்கு என்ன வார்த்தை தான்? ஃபீல்டு. என்ன சொல்கிறோம்? ஃபீல்டு. த ரைட் ஃபீல்டு. ஆட்களும் சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணிருங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ஃபேவர் உங்களை கரெக்டான ஃபீல்டில், கரெக்டான ஒரு இடத்துல, கரெக்டான ஒரு அந்த பிஸ்னஸை, கரெக்டான ஒரு நபரை, கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரை, கரெக்டான சில முடிவுகளை எடுப்பதற்கு கடவுளுடைய தயவு உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஐ பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், நான் அவருடைய தயவை நான் நம்புகிறேன். ஆமென். ஆமாம். அப்போ காலைல கிளம்பும் போதே இந்த எண்ணம் உள்ளே வந்துடணும், ஆண்டவரே இன்றைக்கி நீர் என்னை நடத்தும், உங்கள் தயவு என்னை நடத்தட்டும். சில ஆளை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் சிலர் உட்காந்துட்டு முடியலன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டான நேரத்தில் போய் அந்த ஆளை பார்ப்பீங்க. நோ டைம் வேஸ்டே இருக்காது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆமென். நீங்கள் தயவை மட்டும் நம்பி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். வேற மாதிரி இருக்கும். அங்கே பெயினே இருக்காது, வலியே இருக்காது. மாறாக தேவன் உங்களுக்காக அங்கே கிரியை செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், தற்செயலாய். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதுவாக இருக்குமோ, அந்த பஸ்ஸாக இருக்குமோ, இந்த இடமா இருக்குமோ, இந்த ஆளாக இருக்குமோ, நீங்கள் பதற வேண்டியதில்லை. நீங்கள் தற்செயலாக ஒருத்தரை பார்ப்பீங்க, அவர் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆளாக இருக்கும். நீங்கள் தற்செயலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சபையில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான பிளான்லாம் போட்டாச்சு. அதுக்கான வேலை எல்லாம் இது பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது நாங்கள் ஹோட்டல்ஸில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே புதுசாக இந்த மதுரையில் உள்ள ஒரு ஹோட்டல் திறந்தாங்கல்ல, அந்த பக்கம், அது பேர் என்ன பேர்? கோனார் மெஸ். அது சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது சாப்பிட்டுட்டு இருந்துட்டு கை கழுவுறதுக்காக பாத்ரூம் போகிறாங்க அந்த அண்ணன். போனால் அங்கே ஒருத்தரை அவங்க மீட் பண்ணாங்க, கை கழுவுற இடத்துல, அந்த பாத்ரூம் பக்கத்தில். கடைசியில் பார்த்தா அவங்க பிஸ்னஸுக்கான சாவி அந்த ஆள்கிட்ட தான் இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு புக்கிங்ஸ் அவங்களுக்கு நடந்து, கிட்டத்தட்ட முதல் ஆர்டரே பெரிய ஆர்டர்.
நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா கை கழுவுறதுக்கு தான் போவீங்க. அங்கே உங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கடவுள் வச்சுருப்பார். அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு. எனக்கு பாத்ரூம் போகிற வழியில் பிஸ்னஸா? அவன் பிஸ்னஸுக்குன்னு எங்கேயோ ஓடிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் ஆன் த வேல. இன்னும் ரேமிங்காக வருது, வேண்டாம். நீங்கள் சும்மா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கோ போயிட்டு இருப்பீங்க. அங்கேயே உங்களுக்கு செட் ஆகும், அங்கேயே உங்களுக்கு அமையும் மிகப்பெரிய காரியங்கள். ஆமேன். அதுதான் ஃபேவர். ஆமேன். எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடரும். 2ஆம் அதிகாரம் இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு. இந்த ரூத் இந்த சாப்டரில் என்னன்னா, போவாஸ் வந்துடுறாரு. போவாஸ் வந்ததுக்கப்புறம் ரூத் யாருன்னு போவாஸுக்கு தெரியுது இந்த சாப்டரில். ஆனால் அது போதாது. எல்லாம் சொல்லுங்கள், அது போதாது. நீங்கள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரூத் யாருன்னு போவாஸுக்கு தெரியுது. அதனால் ரூத் வாழ்க்கை மாறல, கொஞ்சம் தயவு கிடச்சிச்சு. ஆனால் அவள் வாழ்க்கை அடியோடு என்ன பண்ணல, மாறல. ஆனால் அந்த அதிகாரம் முடிஞ்சு 3ஆவது சாப்டர் ஆரம்பிக்கும் போது, இல்லை அந்த அதிகாரம் முடியும் போது போவாஸ் யார் அப்படிங்கிற வெளிப்பாடு ரூத்துக்கு கிடைக்கும். இது எப்படி தெரியுமா? கடவுளுக்கு என்ன பற்றி தெரியுமா? கடவுளுக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கும். ஆனால் உங்களுக்கு என்னைக்கு அவர் யாருன்னு தெரியுதோ அன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மையும் கிடைக்கும். ஆமாம். இதை கம்மிங் வீக்கில் பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, கோர வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஒரு விஷயம் மைண்டில் எடுத்துக்கோங்க, ஃபேவர். எல்லாம் சொல்லுங்கள், ஃபேவர். இந்த புத்தகமே இந்த 1ஆம் அதிகாரத்தில் கூட யூஸ் அவள் நகோமி என்ன சொல்கிறார் தெரியுமா? 9வது வசனத்தில், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. அதாவது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. அவள் ஆசீர்வதிச்சதே அதுதான். நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறெல்லாம் ஒன்று தான் சரி செய்ய முடியும், அது அவருடைய தயவு. நம்ம பண்ண மிஸ்டேக்கு வேற லெவலில் கிண்டி வச்சுருக்கோம். நூடுல்ஸ் மாதிரி இருக்கு எல்லாம். இடியாப்பம் சிக்கலுமாங்கள, நூடுல்ஸ் கூட தனியாக வந்துடும். இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆயிருக்கு ஐயா. அவளுக்கு அப்பமே தெரிஞ்சிடுச்சு. யாருக்கு? நகோமிக்கு தெரிஞ்சிடுச்சு. தயவு, கர்த்தர் உங்களுக்கு தயை. அவட்ட இருந்து தான் அந்த லாங்குவேஜை இவ எடுத்திருப்பா இல்லையா? இவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபேவருங்கிற வேர்டை இவளுக்கு தெரியாது. அவளும் இப்போ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குன்னு போகிறா. கிடைக்க வேண்டியவருடைய கண்ணிலே தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. யார் கண்ணில் தயவு கிடைக்கணுமோ பெரிய தயவு கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க, பெரிய தயவினாலே வாழ்க்கைப்படுகிறாள், செல்வமாய் வாழுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேலையில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேன், எல்லா கிறுக்கல்களையும் ஓவியமாய் மாற்றும் தேவனுடைய தயவு. உங்கள் கிறுக்கல் இருக்கு பாருங்க, அதை ஓவியமாக மாற்றுவார். உங்கள் தவறுகளை விட அவருடைய தயவு பெரியது. உங்கள் வாழ்க்கையில் எந்த சரியான டிசிஷனையும் நீங்கள் எடுக்காமல், அல்லது எத்தனையோ தப்பான டிசிஷன் எடுத்து எல்லாமே தப்பாக போயிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவருடைய தயவு உங்கள் மேலே வருது. அவருடைய ஃபேவர் இன்னைக்கு உங்கள் மேலே வருது. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபேவர், இட்ஸ் நியூ கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர். ஹல்லேலூயா. தயவு தான், ஆனால் அது புது ஃப்ளேவரில் இன்னைக்கு உங்கள் மேலே வருது. ஆமென். ஹல்லேலூயா. நாட் ஜஸ்ட் ஃபேவர். ஹல்லேலூயா. வெறும் தயவு மட்டும் இல்லை, இட்ஸ் a நியூ ஃப்ளேவர். ஹல்லேலூயா. ஒரு புது வெரைட்டிஸான தயவை, ஒரு புது வகையான ஃபேவரை அவர் உங்கள் மேலே இன்னைக்கு வைக்கிறாரு. நீங்கள் பொறுக்கிற நிலையில் இருக்கலாம், திறமை இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் நம்புங்க. லார்ட், ஐ பிலீவ்
the favor of God. நீங்க உங்க வாயை திறந்து இந்த அறிக்கையை மட்டும் தேவனுக்கு முன்னாடி செய்யுங்க. ஆண்டவரே, நான் உங்க தயவை நான் நம்புறேன். உங்களுடைய இரக்கத்தை, உங்க தயவை நான் நம்புறேன் சுவாமி. உங்க கிருபையை நான் நம்புறேன். என்னுடைய கிறுக்கல்களை விட உங்களுடைய கிருபை பெரியது. என்னுடைய தவறுகளை விட உம்முடைய தயவு பெரியது. அதை நான் நம்புறேன் சுவாமி. அது என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரிப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. அது என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருப்பங்களை கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே, அந்த தயவை நான் பேசுகிறேன், அந்த இரக்கத்தை நான் பேசுகிறேன். ரைட் டைம் இந்த ரைட் பிளேஸ். இன்னிலிருந்து அவங்க வாழ்க்கையில் அந்த ஃபேவர் ஆப்ரேட் ஆகும்படிக்க நான் பேசுகிறேன். இனிமேல் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே தற்செயல்ங்கிறது கிடையாது. அவங்க தற்செயலாக போகிறதெல்லாம் நற்செயலாய் மாறுவதாக. ஆர்டினரி எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாய் மாறுவதாக. ஒன்றும் நான் பண்ணலங்க, சும்மா ஏதோ ஒரு இதுக்கு போனேங்க, எனக்கு இம்புட்டு பெரிய வாய்ப்பு கிடைத்தது, எனக்கு இம்புட்டு பெரிய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, இம்புட்டு பெரிய வருமானத்துக்கான வழி உண்டானது, இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை எனக்கு ஏற்பட்டது தற்செயலாய். ஹல்லேலூயா. Thank you Father. The right time in the right place. அப்பா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல நான் பேசுறேன். அவருடைய பரிபூர்ணத்தினாலே, மிகுந்த ஆஸ்திக்காரராய் இருக்கிற இயேசுவின் பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Favor upon favor, grace upon grace, the gifts upon gifts, the blessings upon blessings. Lord, I release the new flavor, the new favor. Hallelujah. ஒரு புது ரகமான தயவை இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல நான் பேசுறேன். ஆண்டவரே, இன்னையிலிருந்து அவங்க பண்ணக்கூடிய போகக்கூடிய காரியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ஆர்டினரியான திங்ஸாக கூட இருக்கலாம். ஆண்டவரே, அதில் ஒரு டிவைன் கனெக்ஷன் ஏற்படட்டும், அதில் ஒரு தெய்வீக தொடர்பு ஏற்படுத்தட்டும். இந்த நாள் முதற்கொண்டு இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருப்பார்களாக, சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பார்களாக, போக வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்திற்கு அவர்கள் செல்வார்களாக. எல்லாம் அவங்க வாழ்க்கையில் மிக அழகாக ஆர்டராக நடக்கும்படிக்கு நான் பேசுகிறேன். Thank you Father, thank you Father. I speak right time in the right place. Hallelujah, hallelujah. உம்முடைய தயவினாலே காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. தயவினாலே செல்வமாய், தயவினாலே உயரட்டும் சுவாமி. காருண்யத்தினாலே பெரியவர்களாகட்டும். எங்க இதே தான் யாரோ பண்ணியிருக்கிறாங்க, ஆனா நீங்க அது பண்ணி எப்படி பெரியாளானீங்க? அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. செய்கிற விஷயம் பெருசா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. செய்கிற விஷயம் சாதாரணமா இருந்தாலும் தயவு வந்துச்சுன்னா அந்த சாதாரணம் அசாதாரணமாய் மாறும், அந்த எளிமையானது வலிமையானதாய் மாறும். Hallelujah. We are not just believe the labor, we believe the favor, Lord. Today's onward. Hallelujah. உங்க தயவை நான் நம்புகிறேன். உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், என்னுடைய ட்ரஸ்ட் என்னுடைய செல்ஃப்ல இருந்து நான் எடுக்கிறேன், என்னுடைய செல்ஃப் எஃபோர்ட்ல இருந்து நான் எடுக்கிறேன். அதை அந்த தயவு மேல வைக்கிறேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவரே, என்னை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, சரியான நேரத்துக்கு கூட்டு போவீங்க, சரியான ஆளை சந்திக்க வைப்பீங்க, சரியான செயலை செய்ய வைப்பீங்க. அது என்னை பெருசாக்கும், அது என்னை உயர்த்தும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. சபிக்கப்பட்டவளே ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துட்டா. நான் சொல்றேன், இனி சாபம் இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், no more curse in your life, only blessings, only blessings, only blessings, only blessing. Lord, I command blessings, no more curse, Lord. Hallelujah, hallelujah. No more labor, only favor. No more pain, only gain in Jesus name. Thank you Holy Spirit. நீங்க அப்படியே செய்றீங்க, இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கீங்க, அப்படியே செய்றீங்க. உங்களுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Oh, rapaka sheklabara santerererere. Amen, 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 amen. கர்த்தர் நல்லவர். Amen. அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. Praise God. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கலாம். கூகுள் பே,
ஆர் ஃபோன்பே ஆர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த ரிசிப்டை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க, செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமென். ஐ பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். கடவுளுடைய தயவு என்னத்தெல்லாமோ கொண்டு வரும். ஏற்ற பெண்ணை கொண்டு வரும், ஏற்ற மணவாளனை கொண்டு வரும், ஏற்ற இடங்களை கொண்டு வரும், சரியான தொடர்பை கொண்டு வரும், சரியான லிங்க் உங்களுக்கு உண்டாகும். தேவன் அனுப்புகிற ஒரே ஒரு கனெக்ஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையே வேற மாதிரி மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்புங்க, கர்த்தர் அதை செய்வார். ஒவ்வொரு நாளும் காலையில் அதை எண்ணிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு எனக்கு தயவு உண்டாகும், அப்படி கிளம்புங்க. இன்னைக்கு ஒரு தயவை நான் பார்ப்பேன் சுவாமி, அப்படியே கிளம்புங்க. காலை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் பனி இறங்குற மாதிரி தயவு என் மேலே இறங்குது. இன்னைக்கு எனக்கு நான் வெத்தா திரும்ப மாட்டேன். ஆமென். கெத்தா தான் திரும்புவேன். ஆமென். தயவு என்னை அப்படி நடத்தும். அப்படி நம்பி வாழ ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.